கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது ஆபகுக் தீர்க்கதரிசி என்ற புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், அதில் 18ஆம் வசனம். ஆபகுக் 3:18. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இந்த தினம் இதை கேட்டுக்கொண்டிருந்த தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக கர்த்தர் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய மகிழ்ச்சி எங்க இருக்குன்னா தேவனுக்குள் இருக்கிறது, கர்த்தருக்குள் இருக்கிறது. உலகத்தின் மகிழ்ச்சியாக நிரப்பப்படுவதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கவில்லை. அவர் நமக்கு வைத்திருக்கிற தெய்வீக சமாதானத்தை பெற்றுக்கொண்டு நமக்கு வைத்திருக்கிற மகிழ்ச்சியில் நிலைத்து நிற்பதற்காக தேவன் நம்மளை அழைத்துக் கொண்டிருக்கிறார். இதில் 2 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். அவர் ஆபகுக் தீர்க்கதரிசி அழகா சொல்றாரு. அவருடைய மகிழ்ச்சி எங்க இருக்குன்னா கர்த்தருக்குள் இருக்கிறது. தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் நம்ம படிக்கிறோம். நான் இனி வாழ்வது நான் அல்ல, கர்த்தரை எனக்குள் வாழ்கிறார் பவுலடிகளார் சொன்னதை பார்க்கிறோம். இதுல என்னன்னா கர்த்தருக்குள் வைத்திருந்த அவங்க உறவை அதுல நிலைத்து நின்றாங்க. அந்த உறவை விட்டு விடாமல், அந்த உறவை எந்த ஒரு சக்தியும் பிரித்து விடாமல் அவங்க பாதுகாத்து கொண்டாங்க. அதனால்தான் அந்த மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி அவங்களுக்கு இருந்துச்சு. கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொள்ள முடிஞ்சிச்சு. கர்த்தர் தனக்குள் வாசம் பண்ணுவதை உணர்ந்து பேச முடிஞ்சிச்சு. கர்த்தருடைய கிருபையை அதை நம்ம பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் நம்மளை அழைத்துக் கொண்டிருக்கிறார். நிறைய நேரங்கள்ல நம்ம மகிழ்ச்சியை சினிமா தியேட்டர்கள்லையும் ஒரு ஹோட்டல்லையும் ஜாலியாக நண்பர்கள் மத்தியிலையும் தேடிக்கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் ஒரு நிலையான மகிழ்ச்சி கிடையாது. ஒரு கன நேரம், அந்தந்த நிமிஷம் தான். அதோட அந்த மகிழ்ச்சி விட்டு போயிடும். அது அவங்க ஒரு சில வார்த்தைகள் பேசும்போது அப்போ சிரிப்பாக இருக்கும். கொஞ்சம் நேரம் கழிச்சு யோசித்து பார்த்தோம்னா அது நம்மளை குறித்து கேலியாக சொல்லப்பட்ட வார்த்தைகளாக இருக்கும். அப்போ நம்ம தனிமையில் அழுது கொண்டு இருப்போம், கூட்டத்துக்குள்ள சிரிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் தனிமையில் இருக்கும் பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது தான் நம்மளுடைய பலன். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதான் பாருங்க, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். மகிழ்ச்சின்றது வேற, களி கூறுவது என்ன? களி கூறுவதுன்னு என்ன? இன்னும் ஒரு மாதிரி ரிலேட்டடா இருக்கலாம். களி கூறுவது என்னன்னா சத்தமா சிரிப்பது, சத்தமா சொல்லுவது. கர்த்தர் எனக்கு மகிழ்ச்சியா இருக்கிறார்னு மனதை களி கூர்ந்து உள்ளறியாம சிரிப்பு வரும், உள்ளறியாம சிரிச்சு அழுவீங்க. இதுதான் களி கூறுதல். களி கூறுதல்னா இதுதான். அதான் பாருங்க, என் ரட்சிப்பின் தேவனுக்குள். அப்ப ரட்சிப்பின் தேவனுக்குள் அப்படின்னா நம்ம மகிழ்ச்சியும் ரட்சிப்பும் தேவனுக்குள்ளதான் இருக்கு, கர்த்தருக்குள்ளதான் இருக்கு. அதுல நம்ம மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், அதுல நம்ம களி கூற வேண்டும். தேவன் நம்மளை அதற்காக மட்டும்தான் அழைத்திருக்கிறார், வேறு எதுக்காகவும் கிடையாது. ஒருவேளை நம்ம உலகத்துக்குள்ள நம்ம தேடிக்கொண்டு இருக்கிறோம் நம்ம ரட்சிப்பையும் நம்ம மகிழ்ச்சியும். ஆனா இன்றைய தினம் நம்ம இதை விட்டு விலகி தேவனுடைய மகிழ்ச்சியும் கர்த்தர் நம்ம ரட்சிப்பின் தேவனுக்குள்ள மகிழ்ந்து களி கூறுவதற்காக கர்த்தர் நம்மளை அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனே, நாங்கள் உமக்குள் மகிழ்ச்சியாக இருக்கோம். உமது ரட்சிப்பினாலே நாங்கள் மகிழ்ந்து களி கூறுவோம். நீர் எங்களை அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் அதை எங்களுக்கு தந்து விட்டதற்காக நன்றி ஆண்டவரே. அதை பெற்றுக்கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. அதை நாங்கள் எந்த இடத்திலும் விட்டு விடாதபடி, இழந்து போகாதபடி எங்களை பலப்படுத்தும் அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் உமக்குள் மகிழ்ந்து களி கூற உதவி செய்ய மாட்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.